ஒரு ஊர்ல ராஜாவும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருந்தாங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எந்த சுச்சுவேஷன்லயும் திஸ் இஸ் குட், திஸ் இஸ் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ரிமார்க் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நாள் ராஜாவும் ஒரு ஃப்ரெண்டும் காட்டுக்கு வேட்டையாட போறாங்க. ஃப்ரெண்டு தான் வந்து துப்பாக்கிலாம் ரெடி பண்ணி இது ராஜா கிட்ட கொடுக்குறாரு. ரெடி பண்றப்போ ஏதோ ஒண்ணு தப்பா ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. துப்பாக்கி எடுத்து சுடும்போது ராஜாவோட கட்டவர்கள் வந்து தனியா பறந்து போயிடுது. அந்த சுச்சுவேஷன்லயும் ஒரு ஃப்ரெண்ட் வந்து திஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜாவுக்கு செம கோவம் வந்து அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி ஜெயில போட்டாரு. இந்த சுச்சுவேஷன்லயே நீ இது குட்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டுட்டாரு. அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ராஜா திரும்பவும் காட்டுக்கு வேட்டையாட போறாரு தனியா. அப்போ வந்து காட்டுவாசிங்கெல்லாம் சேர்ந்து ராஜாவை பிடிச்சு கொல்ல போறாங்க. மரக்கட்டையிலயா வச்சு கொல்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்போ கையில கட்டவர் இல்லாத பார்த்துட்டு அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காட்டுவாசிங்களோட பிலீஃப் என்னன்னா, ஏதாவது பொருள் முழுசா இருந்தா மட்டும்தான் அதை இது வேட்டையாடி சாப்பிடுவாங்களாம். இல்லைன்னா அதை விடு வச்சிருவாங்களாம். ராஜா வந்து அப்பதான் ரியலைஸ் பண்றாரு, நம்ம ஃப்ரெண்டு சொன்னது கரெக்ட் தான், அவனை நமக்கு தெரியாம தூக்கி ஜெயில போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஜெயிலுக்கு போயிட்டு ஃப்ரெண்டு வந்து ரிலீஸ் பண்றாரு. நீ சொன்னது கரெக்ட் தான், நான் தான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல, நீ ஜெயில போட்டது நல்லதுதான், நீ ஜெயில போட்டலைன்னா நான் இந்நேரம் உன் கூட இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு எந்த விஷயம் அந்த நடந்தாலும் அது நம்மளுக்கு குட்டா தான் இருக்கும். மேபி அந்த டைம்ல நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கலாம், ஆனா பின்னாடி வந்து நம்மளுக்கு எப்படினாலும் அது வந்து நல்லதா தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்யூ.